நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். 3 வருஷத்துக்கு சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு. வாவ்! செம்மையான விஷயம் என்னன்னா, விருச்சிக ராசிக்காரரோட திறமை வெளிப்பட போகிறது. வாய்ப்புகள் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்சம் வாய்ப்பு அள்ளி போடுது. எதை நீங்க எடுத்துப்பீங்களோ நீங்க எடுத்துக்கலாம். அப்படிதான் இருக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நிறைய வாய்ப்புகளும் நிறைய வசதிகளும் பெருகக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஓகே கரெக்டான பாத்வே கிடைக்குதோ அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்குள் நகர ஆரம்பிக்கும். மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்க போகுது. ஆல்மோஸ்ட் 12ஆம் வீட்டு அதிபதி வந்து உச்சமா இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக சில நல்லவை எல்லாம் தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நிறைய பேருக்கு செவ்வாயுடைய ஆளுமை, செவ்வாய் ராகு காம்பினேஷன், புதன் ராகு காம்பினேஷன், சுக்கிரன் ராகு காம்பினேஷன், சூரியன் ராகு காம்பினேஷன், இதெல்லாம் அப்படியே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது போராடிட்டு இருந்த வாழ்க்கை அப்படியே பூவா மாறும். நான் சொல்லும்போது உங்களுக்கு அது தெரியாது. பட் ஸ்டில் இந்த மாசம் நீங்க அதை உணர்வீங்க. எவ்வளோ போராட்டம் போதும்டா சாமி, எனக்கு இதுக்கு மேல என் வாழ்க்கையில எனக்கு பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ரொம்ப நொந்து நுடில்ஸா போன ஆட்கள் கூட இந்த தடவை அப்படியே கொஞ்சம் எந்திரிப்பீங்க. டக்கு டக்கு நல்லது நடக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு கைக்கு வராது.